விடாமுயற்சியில் விஸ்வரூப வெற்றி பெறும் இந்த சுக்கிரன் பயிற்சியில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தான். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இணையுது. சுக்கிரன் அதை குருவாக்குது. பதவி அரசாங்கத்தை சொல்லுகிற சூரியன் இருக்குது. நல்ல டாக்குமெண்ட்டு நல்ல தகவலை கொடுக்கின்ற புதன். ஆக மொத்தம் இத்தனை கிரகங்கள் அங்கே சேருது. முதல் நல்ல விஷயம், கூட்டு குடும்பம் ஆக இருந்தவர்கள், கூட்டு குடும்பம் சம்பந்தப்பட்டது பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்புண்டு. பணம் செல்வம் செழிப்பு சம்பந்தப்பட்டு அதிகரிக்க வாய்ப்புண்டு. சொத்து சுகங்கள் வாங்க இந்த ராசிக்கு இப்போ மைண்டில் ஓடிட்டே இருக்கும். முதல்ல இந்த ராசிக்கு கையிருப்பு பணம் அதிகரிக்கும். அதன் மூலம் குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள். குடும்பத்தில் புது நபர்கள் அறிமுகம். இந்த ராசிக்காரங்க திடீர்னு பார்த்திங்கன்னா சார் ரொம்ப கல்யாணம் 39 வயசானவங்களுக்கு 38 வயசானவங்களுக்கு கூட கல்யாணம் ஆக ஆரம்பிச்சாச்சு. இப்போ தான் சார் கல்யாணம் அலைன்ஸ் வந்தாச்சுங்க. நான் சொன்னேன் நிச்சயமாக வருங்க. இந்த மாதிரி பெண்கள் ஒரு சில பெண் பார்த்திங்கன்னா ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு கணவன் பிரிந்துட்டால் ஒரு கை குழந்தையை வச்சுட்டு தவிக்கிறாங்க. எனக்கு வாழ்க்கை இருக்குமா, ஏன்னா இந்த குழந்தை எப்படி வளர்க்குறது, இயற்கையாக நல்ல இருக்கும் கணவன் இருக்கும் வரைக்கும் நல்லா வளர்த்துட்டாங்க. அந்த ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணிட முடியுமா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை வரும்னு சொல்லி அமைஞ்சது. அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் திருமணம் என்ற ஒரு சுபகாரியம் நடக்கிற மாதிரி இருக்குது. மனதுக்கு பிடித்த விஷயம் நடக்கிறது. ஆக தைரியமாக இருங்கள். நல்ல காலம் பிறந்து விட்டன. சார் ப்ராப்பர்ட்டி வீடு இடம் சொத்து சூப்பர். ஆக இந்த கவலையே பட தேவையில்லை. வேலை சம்மந்தப்பட்ட உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி 2இல் நிறைய கிரகங்கள். சார் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்பு ட்ரை பண்ணுறவங்களுக்கு சூப்பர். இதே இது பார்த்திங்கன்னா சார் வெளிநாடு வெளி மாநிலம் ட்ரை பண்ணுறேன் வாய்ப்புகள் அள்ளி கொடுக்குது. இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறைகள், ரியல் எஸ்டேட், ஏன்னா செவ்வாயில் ரியல் எஸ்டேட் மீன் பண்ணோம். அதிகார பதவிக்கு போகிறது, காம்படிட்டிவ் எக்ஸாம். இதே இது வெளிநாட்டுக்கு 4ஆம் நாளில் ராகு பகவான் இருக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம் IELTS டோஃபில் GRE இந்த மாதிரி எழுதி வெளிநாட்டு கல்விக்கு போகும் மாணவர்கள் துடித்து கொண்டிருக்கிறீர்கள். வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. சார் ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்க சொல்லியிருக்கேன். அதில் குறிப்பாக அந்த டாக்டர் சம்மந்தப்பட்ட எக்ஸாம்ஸ் இப்போல்லாம் நான் சொன்னேன் சார் நிச்சயமாக கிடைக்கும். விருச்சிக ராசி எத்தனை பேருக்கு கிடச்சிருக்கு நீங்கள் அவர் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சார் ஆமாம் சார் நாங்கள் கிளியர் பண்ணிட்டோம், எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்கோம். இப்போ இது கவர்மெண்ட் எக்ஸாம் கூட நல்லா எழுதியிருக்காங்க. அப்போ இப்போ ஒரு டாக்டர் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் வேறு வரப்போது, நல்லபடியாக எழுதுங்கள். இதெல்லாம் அவ்வளோ யோகமாக இருக்கிறது. உங்களுக்கு 8ஆம் அதிபதி 2இல் வந்தால் ஒரு அதிர்ஷ்ட பணம் வரும். அதுக்காக உடனே போய் லாட்ரி சீட் சம்மந்தப்பட்டது பண்ணக்கூட அது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டின்னு எடுத்துக்கணுங்க. திடீர்னு ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ண இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. 10க்குரிய 2 சம்மந்தப்பட்டு அதுக்கு 11ஆம் அதிபதி சம்மந்தப்படும் காலகட்டம் தான். என்னென்னா தொழிலில் வளர்ச்சி வெற்றி, அடுத்த டெவலப்மெண்ட் பண்ணலாம், அடுத்த இதை நோக்கி நகரலாம். இந்த மன நெருக்கடி மட்டும் இல்லாத ராசி ஜெயிச்சிருது. இந்த ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கார். ஒரு காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆல்ரெடி திருமணம் ஆனவங்களுக்கு மனைவி மேலே தான் காதல் வரணும், அதை கவனம். திடீர்னு ஒரு சின்ன ஒரு தான் சார் காதல் அப்படிங்கிறது, அது கொஞ்சம் நம்ம நல்ல வகையாகவே பேசிக்கும், கவனமாக இருக்கணும். பிறர் மனை நோக்கால் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். இந்த நிலைமை அப்படி தான் வருது, கவனம். இப்போ இடம் வாங்கி விற்கிறது இதெல்லாம் நல்லபடியாக வந்து கொண்டிருக்கின்றன. குழந்தைகள் இருக்கா இல்லையா? 5ல் சனி இருந்தால் குழந்தை இல்லைன்னு ஒருத்தவங்க திடீர்னு கேட்குறேன். 5ல் சனிக்கும் குழந்தைக்கும் சம்மந்தம் இல்லை. குரு இருந்தால் புத்திர தோஷம்னு சொல்லலாம், கேது இருந்தால் தடுக்குன்னு சொல்லலாம். சனிங்க கர்மகாரகனுங்க, ஆண் குழந்தையை கொடுத்துருவான்னு சொல்லணும். கர்மம் செய்ய குழந்தை உண்டுன்றாங்க. அப்போ ஆண் குழந்தை கொடுக்கறதுக்கு அள்ளி கொடுக்குற அவர் தான் இருக்கார். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்காங்க. இப்பொழுது ராசிக்கு 11க்குரிய 2இல் வந்து வாக்குப்பளிதம் இயற்கையாக இருக்குது. நல்லதே சொல்லுங்கள். இந்த ராசிக்கு இயற்கையாக வாக்குப்பளிதம் உண்டு. இயற்கையாக வாக்கு நல்லதே சொல்ல ஜெயிச்சிட்ருப்பீங்க. ஒரு சூட்சம் ரகசியம் சொல்கிறேன். இந்த ராசிக்காரங்க பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கோ கரூர் வைஸ்யா பேங்க்கில் அக்கௌண்ட் ஒன்று மட்டும் வச்சு பாருங்கள், மேன்மை பெற்றுகிட்டே இருப்பீங்க. போன டைம் நிறைய கேள்விகள்லாம் கேட்டிருந்தீங்க, அதுக்கு பதில் கொடுத்துருக்கோம். இந்த டைமில் ஏதாவது யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி இது மாதிரி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு சின்ன சின்ன சந்தேகங்களை தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள் என சொல்லி நிறைவு விடுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். அன்பு நேயர்களே, பொதுவாக இந்த ராசி பலன்களை இவ்வளோ பார்த்தோம். இதில் என்னென்னா 6 கோடி பேர் இருக்காங்க, எத்தனை கோடி பேர் இருக்காங்க எப்படின்னு டவுட் வரும். முதல்ல தெரிஞ்சுக்கங்க, நம்ம பார்த்தது ஒரு 40% அக்யூரசி. மீது 60% ஜாதகம் தசாபத்திகள் எடுக்கும்போது இன்னும் டெவலப்மெண்ட் ஆயிரும். நமக்கு ஒரு கையில் ஒரு விளக்கு கிடைச்சி நமக்கு போகிற மாதிரிங்க. ஊரெல்லாம் சூரிய வெளிச்சம் இல்லைன்னா கூட காரில் வெளிச்சம் இருக்கு இல்லையா, அதான் அந்த கோச்சார கிரகம். இப்போ அந்த கோச்சார கிரகத்தை வெளிச்சத்தை வச்சு நம்ம மூவ் பண்ணிகிட்டே போகலாம். காலையில் விடியல் வருவதற்காக நம்ம ஜாதகம் பார்த்துக்கலாம். நிச்சயமாக இது பலன் தரும். ஜாதகம் பார்க்கும்பொழுது என்னென்னா சார் ரொம்ப துல்லியமாக யாருக்கு என்ன பேங்க் அக்கௌண்ட் வச்சா வரும்,
வருகின்ற வரன் திசை என்ன? இப்போ வேலை 2 ஆஃபர் வச்சுருக்கீங்க, எந்த ஆஃபர் கிடைக்கும்? இதெல்லாம் எப்படி சொல்கிறது? வேலை கிடைக்குன்னு கோச்சார் சொல்கிறேன், எந்த ஆஃபர் கிடைக்கும்? 2மே பேங்க் வேலையாக இருக்கும். ஒருத்தர் கேட்டார், சிட்டி யூனியன் பேங்க் பெஸ்ட்டா, தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் பெஸ்ட்டான்னு. 2மே கிடச்சிருக்குங்க. அப்போ அவருக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும்? இந்த வகையிலும் பார்க்கலாம். அப்போ யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து இந்த மாதிரிலாம் பார்க்கணும், தொடர்பு கொள்ளுங்க. சார் ஜாதகமே இல்லை, அப்போ சோழி பிரசனங்கள். இப்போ எனக்குன்னு ஆன்மீக சிந்தனைக்கு அதிகமாக இருக்குது. தெய்வம் என்ன? உபாசன தெய்வங்கள். சார் செய்வனை இருக்குமா, ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா, திஷ்டியாக இருக்குமா, இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்போ கோச்சாரத்தில் சொல்ல முடியாது. ஜாதக பிரசனங்கள் போடும் பொழுது ஆமாம் செய்வனி இருக்குது, மனசு சம்மந்தப்பட்டது இருக்குது, இது யார் செஞ்சால், தொலைந்த பொருள் என்ன, இது வரைக்கும் பார்க்கலாம். யாருக்காவது கிளாஸஸ் சம்மந்தப்பட்டது எதாவது பார்க்கணுன்னா என்னோடய எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆக அனைவருக்கும் வாழ இறைவன் வழிவகுத்து கொண்டே இருக்கான். கேள்வி பிறக்கும் பொழுது பதில் பிறக்கும். அதான் ஜோதிட சூட்சமம். உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு தீர்வும் இருக்குங்க. அப்போ இறை அருள் நிச்சயமாக உண்டு. இந்த சுக்கிர பயிற்சியில் மாறுதல் ஏற்படுங்கிறது மாற்று கருத்தில். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.